வாகன இறக்குமதி விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் அடுத்த சில மாதங்களில் தளர்த்தப்படும் என நிதி அமைச்சை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்துள்ளன. இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுமாயின் வாகனங்களின் விலையும் பெருமளவில் குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டுகளில் அந்நிய செலவாணி பற்றாக்குறையால் வாகனங்கள் இறக்குமதி தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அத்தியாவசிய வாகனங்களுக்கான தடை படிப்படியாக தளர்த்தப்படுவதுடன் அடுத்த சில மாதங்களில் ஏனைய வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் அந்நிய செலவாணி அதிகரிப்பின் காரணமாக இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் அரசாங்கம் நீக்க முடிந்தது மற்றும் அரசாங்கம் விரும்பிய இலக்குகளை அடைய முடிந்தது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கால வரையறையின்றி அதிகரித்துள்ள வாகனங்களின் விலைகள் வாகன இறக்குமதியுடன் பெருமளவு குறையும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் முதல் தவணை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகளின்படி பாடசாலையின் தரங்களின் எண்ணிக்கை 13 இருந்து 12 குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாணவர்களும் 17 வயதிற்குள் பாடசாலை கல்வியை முடிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் புதிய சீர்திருத்தத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்கள் படிப்படியாக கட்டாயமாக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை புதிய சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கு குறிப்பிட்ட சதவீத புள்ளிகளையும் வழங்கி பரீட்சையை இலகுப்படுத்தவும் போட்டியை குறைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களும் 9 இருந்து 7 குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 12,000 பணியாளர்களை கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த பிரதி அஞ்சல் மா அதிபர் ரஞ்சித் கே ரணசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் அமுலாகும் வகையில் அவர்கள் தேர்தல் கடமைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துருக்கிரியவில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தில் இடம்பெற்ற தொகுதி அமைப்பாளர்களின் விசேட கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன முச்சக்கர வண்டியில் வந்திறங்கினார். இது தொடர்பில் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் வினவிய போது தேர்தல் சட்டங்கள் அமலில் உள்ளதால் அந்த சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரச வாகனங்களை பயன்படுத்தாது முச்சக்கர வண்டியில் வந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் சட்டங்களை அனைவரும் கடைபிடிப்பது நல்ல நடைமுறை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொகுதி அமைப்பாளர்களின் இந்த விசேட கூட்டத்தில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் கலந்து கொண்டுள்ளார். வவுனியா வெடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசகரான மதிமுக ராசாவை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தினர் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். நேற்றைய தினம் வவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு கிராம சேவையாளர் ஊடாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பிரகாரம் மதிமுக ராசா பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். இதன்போது பூசகரிடம் கடும் விசாரணைகள் இடம்பெற்றதோடு வெடுக்குநாரி ஆலயம் தொடர்பான பல்வேறு விடயங்களும் அவரிடம் வினாவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சிவராத்திரி தினத்தில் வெடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வர ஆலயத்தில் பூஜை வழிபாட்டின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டவர்களில் ஆலய பூசகரும் உள்ளடங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டார், நியூசிலாந்து, மலேசியா, ரொமேனியா மற்றும் கனடா நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய 5 பெண்கள் உட்பட 12 பேர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் 5 நாட்களின் காலப்பகுதியில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் 12 மோசடி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜூலை 22 தொடக்கம் இன்று வரையான காலப்பகுதியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி நியூசிலாந்தில் வேலைவாய்ப்புக்கான நேர்முக பரீட்சைகளை நடாத்திய குர்நாகலில் உள்ள சட்டவிரோத முகவர் நிறுவனம் ஒன்றும் சோதனையிடப்பட்டதுடன் அங்கு இருந்த 108 கோப்புகளும் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் 450 கிராம் நிறையுடைய பான் ஒன்றின் விலை 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறைக்கப்பட்ட புதிய விலையில் பானை விற்பனை செய்யாது அதிக விலைக்கு விற்பனை செய்யும் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பாக சோதனைகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் DI உடுவார புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார். இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை சட்டப்படியான எடை மற்றும் அளவிடும் கருவிகள் மீதான சோதனையின் போது 210 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பயணித்த வாகனம் கிளிநொச்சியில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் கிளிநொச்சி A9 வீதி 155வது கட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் சொகுசு வாகனம் எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. இதன்போது சுமந்திரனின் வாகனத்துக்கு மோட்டார் சைக்கிளுக்கும் சிறியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. அகில இலங்கை ரீதியில் நடைபெறும் 48வது தேசிய விளையாட்டு விழாவில் வடக்கு மாகாண வீரர் சேர்ந்த அருந்தவராசா புவித்தரன் புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார். ஜாழ் சாவகச்சேரியை சேர்ந்த புவித்தரன் குறித்த போட்டியில் 5.11 மீட்டர் உயரத்தினை கடந்து தனது புதிய சாதனையை படைத்துள்ளார். 48வது தேசிய விளையாட்டு விழா கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் நாட்டில் உள்ள 9 மாகாண வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். இப்போட்டிகளில் கோலூன்றி பாய்தல் ஆண்கள் பிரிவில் சாவகச்சேரியை சேர்ந்த அருந்தவர் ராசா புவித்தரன் 5.11 மீட்டர் உயரத்தினை கடந்து புதிய தேசிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார். அத்தோடு கோலூன்றி பாய்தல் பெண்கள் பிரிவில் சாவகச்சேரியை சேர்ந்த நேசராசா டக்ஷிதா 3.51 மீட்டர் உயரத்தினை கடந்து புதிய தேசிய சாதனையையும் நிகழ்த்தியுள்ளார். ஜாழ்ப்பாண பகுதியில் ஹயஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் குடும்ப பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் 25ஆம் தேதி மானிப்பாய் கட்டுடி சந்தையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் நேற்றிரவு போலீசார் கைது செய்த நிலையில் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இந்த விபத்து தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்களை போலீசார் இன்று கைது செய்ததுடன் அவர்களை நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 80 வயது தாத்தா ஒருவர் 25 வயது யுவதியை திருமணம் செய்த சம்பவம் இணையவாசிகளை வியக்க செய்துள்ளது. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என பெரியவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் கூற்றுப்படி எத்தனையோ திருமணங்கள் நடந்தேறியும் உள்ளன. அதே போல சில திருமணங்கள் இணையங்களில் வைரலாகி பேசும் பொருளாகியும் உள்ளன. அந்த வகையில் இந்தியாவின் பீகாரில் இடம்பெற்ற திருமணம் தற்பொழுது பெரும் பொருளாகி உள்ளது. காரணம், மாப்பிள்ளைக்கு 80 வயது, மணப்பெண்ணுக்கு 25 வயது. பீகார் கயா மாவட்டத்தின் ஷேர்காட்டி அமாஸ் தொகுதியின் ஹம்ஜாபூரில் வசித்து வருபவர் தான் முகமது ஹலிமுல்லா நுரானி. இவருக்கு 80 வயது. இவர் ஒரு விவசாயி. இவரது மனைவி இறந்த பிறகு இவர் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். நுரானியின் 2 மகன்களும் திருமணமானவர்கள். இதனால் வயதான காலத்தில் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று நினைத்த முகமது ஹலிமுல்லா நுரானி இன்னொரு பெண்ணை 2வது திருமணம் செய்து கொள்ள தயாரானார். அவரது 2வது மனைவி பெயர் ரேஷ்மா பெர்வீன். இவருக்கு வயது 25. குறித்த இருவருக்கும் அண்மையில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த திருமணத்தை வீடியோவாக எடுத்த சிலர் அதனை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட நிலையில் தற்போது இணையம் முழுவதும் வைரலாகி வருகின்றது. வாகன இறக்குமதி விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் அடுத்த சில மாதங்களில் தளர்த்தப்படும் என நிதி அமைச்சை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்துள்ளன. இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுமாயின் வாகனங்களின் விலையும் பெருமளவில் குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டுகளில் அந்நிய செலவாணி பற்றாக்குறையால் வாகனங்கள் இறக்குமதி தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அத்தியாவசிய வாகனங்களுக்கான தடை படிப்படியாக தளர்த்தப்படுவதுடன் அடுத்த சில மாதங்களில் ஏனைய வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் அந்நிய செலவாணி அதிகரிப்பின் காரணமாக இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் அரசாங்கம் நீக்க முடிந்தது மற்றும் அரசாங்கம் விரும்பிய இலக்குகளை அடைய முடிந்தது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கால வரையறையின்றி அதிகரித்துள்ள வாகனங்களின் விலைகள் வாகன இறக்குமதியுடன் பெருமளவு குறையும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.